ஸ்க்ரீனில் பார்க்குறது நீங்கள் வந்து கிரேட் நேஷன் கம்பெனியோட கிரேட் ஃபியூகோ விறகு 2 சமையல் பாத்திர அடுப்பு. நார்மலாக அந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 5 to 7 கிலோ வரலையும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10 to 12 கிலோ வரலையும் குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 பாத்திரமும் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து குக் பண்ணலாம். 2 டோரு, ஒரு புகை போக்கி ஆக்சுவலாக. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்று போதும் அப்படின்னாக்கா அந்த இருக்கிற சின்ன ஹோல்ஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன செங்கல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் அடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த தீ வந்து அடுத்த பக்கத்து அடுப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிங்கிள் பாத்திரமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து சாம்பல் போடுற அந்த ட்ரே, இது ஜல்லடை, இது வழியாக சாம்பல் வந்து கீழே வந்து உங்களுக்கு விழுந்துடும். சாம்பல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தரையில் வந்து சாம்பல் விழுகாது. கீழே இருக்க அந்த ஆஷேயில் வந்து விழுகும்போது நீங்கள் டெய்லி பேசிஸில் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் த்ரோ பண்ணிடலாம். இது புகை பைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு டயால் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆரஞ்சு பைப்பு, சிமெண்ட் பைப்போ இல்லை இரும்போ இல்லை கலாய் சீட்டோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். புகை எல்லாமே வந்து இந்த வழியாக போயிடும். டோர் வழியாக உங்களுக்கு வந்து புகை வந்து வராது. ஸோ அந்த அடுப்பு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் ரோல் சீட்டுங்கிற சீட்டில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 14 kg திக்னஸில் அந்த சீட்டில் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து இன்னும் லைஃப் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செராமிக் ரீஃபேக்டரி ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த டெம்ப் காஸ்ட்டு, டெம்ப் செட்டு அந்த மாதிரி உள்ள கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி உள்ளே இருக்க அந்த இன்சுலேஷன் பிரிக்ஸில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ இது நிமித்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு 80 to 90% வந்து ஹீட் வந்து வெளியே வராது. நார்மலாக இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்பிஜி அடுப்பை கம்பேர் பண்ணும்போது 90% அந்த அடுப்பில் வந்து உங்களுக்கு ஃபீல்ட் சேவிங் கிடைக்கும். நார்மல் விறகு அடுப்புனா உங்களுக்கு வந்து 60% வந்து ஃபீல்ட் சேவிங் கிடைக்கும். ஸோ அந்த அடுப்புக்கு போகிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிடலாம், நீங்கள் மேக்ஸிமம் வந்து 2 months இல்லை 3 monthsக்குள்ளே அந்த ஃபீல்ட் சேவிங்ஸ் மூலியமாகவே அந்த அடுப்பை வந்து நீங்கள் ரிட்டன் வந்து மணியை வந்து ரிட்டன் எடுத்துடலாம் போயிட்டு. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக உங்களுக்கு வந்து இந்த அடுப்பில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு போயிட்டு நார்மலாக ஒரு 7 கிலோ 8 கிலோ அப்படி விறகு இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 10 கிலோ நீங்கள் சாப்பாடோ இல்லை பிரியாணியோ நீங்கள் உடனே இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து லேடிஸ் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ப்ளோயர் ப்ரொவிஷன் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு இந்த ப்ளோயர் ப்ரொவிஷன் நம்ம வந்து வச்சு கொடுக்குறது. 2 ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளோயர் ப்ரொவிஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். ப்ளோயர் பொறுத்தலையும் காப்பர் வயல் தான். இது வந்து 1 year வாரண்டி நம்ம வந்து இந்த ப்ளோயருக்கு வந்து கொடுக்குறோம். 2 கேட் வால்வ் இருக்கும். 2 கேட் வால்வ் இருக்கும்போது நம்ம வந்து எந்த அடுப்பு வேணுமோ அந்த அடுப்புக்கு வந்து நீங்கள் திறந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக உங்களுக்கு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வந்து கம்பெனி அதில் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா சேலத்தில் கம்பெனி இருக்குது, நீங்கள் நேராக கூட விசிட் பண்ணி நீங்கள் வரலாம்.